ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லாங் ஃப்ராக்கோட கட்டிங் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் கீழே ஸ்கர்ட் போர்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அம்பர்லா கட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி யாருக்காச்சும் தெரியல அப்படின்னா நம்மளோட சேனல்லே போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம அம்பர்லா கட் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறது வந்து கிளியராக போட்டிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாடிஸ் மட்டும்தான் கட் பண்ண போகிறோம். நான் இப்போ லைனிங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம க்ராஸில் ஃபோல்டு பண்ணால் நம்மளுக்கு வந்து பத்தாது. அதாவது நம்மளோட மெஷர்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த அளவு வந்து பத்தாது. அதனால நம்ம இந்த மாதிரி டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டுட்டு முடிஞ்சால் அயர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப கசங்கி இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம். அதாவது நீட்டாக தான் அந்த ஃபோல்டிங்கோட அந்த இது மட்டும்தான் இருக்குது. அதனால் அது பிரச்சனை இல்லைங்கிறனால நான் நீட்டாக இது பண்ணி விட்டுட்டு நான் அப்படியே வந்து மெஷர்மெண்ட்டை மட்டும் மார்க் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹைட்டு வந்து பாடிஸோட ஹைட் வந்து எனக்கு 13.5 இன்ச் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே ஒரு 1/2 இன்ச் மேலே ஒரு 1/2 இன்ச்சு, ஸோ 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பாடிஸோட ஹைட் வந்து வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டு மார்க் பண்ணதுக்கப்புறமா ஷோல்ட்ரு மார்க் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து நெக்கு கொஞ்சம் க்ளோஸாக வைக்கிறதுனால நான் வந்து 5 வந்து வச்சுக்கிறேன். அண்டு ஆர்ம் ஹோலும் நான் அதே அளவுக்கே வச்சுக்கிறேன். எனக்கு வந்து ஆர்ம் ஹோலுக்கும் அதே அளவு வச்சா கரெக்டாக இருக்கும். அதாவது ஷோல்டருக்கு வந்து என்ன அளவு வைக்கிறேனோ அதேவே வந்து எனக்கு ஆர்ம் ஹோலுக்கும் நான் அந்த ஹைட் வைக்கும்போது எனக்கு அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வரும். ஸோ அதனால் நான் வந்து ஷோல்டருக்கு எவ்வளோ வச்சுருக்கனோ அதே அளவை வந்து ஆர்ம் ஹோலுக்கும் நான் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட்டை வந்து 4 கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அண்டு கீழேயும் வந்து இடுப்புக்கிட்டேயும் வந்து நீங்கள் அதாவது ஹைட்டு வந்து மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஹைட்டு வந்து எடுக்கும்போது அந்த டோட்டல் ஹைட்டு உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கோ அந்த ஹைட்டுக்கிட்ட வந்து நீங்கள் அந்த ஹிப்போட மெஷர்மெண்ட்டையும் நீங்கள் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு வந்து நான் மேலே செஸ்ட்டுக்கிட்டையும் கீழே இடுப்புக்கிட்ட வந்து 1 இன்ச்சு வந்து நான் விட்டுருக்கேன். ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம நெக்கோட வித்து நம்மளுக்கு அந்த நெக்கு வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அகலம் வேணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து சின்னதாக வேணும், நெக்கு வந்து நல்லா வைடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெக்கோட அந்த வித்து வந்து நீங்கள் அதிகமாக வச்சுக்கோங்க. அண்ட் அந்த ஷோல்டரோடதை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ளோஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாடிஸில் பொறுத்தவரை உங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை. ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம பேக் போர்ஷன் மார்க் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இதில் வந்து நம்ம பிரின்சஸ் கட் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் மெத்தட் வந்து மாறும். அதுவே நீங்கள் வந்து இந்த நார்மல் வந்து போடுறீங்க அப்படிங்கிறப்போ ரொம்பவே ஈஸியாக வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பாடிஸோட கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து 1 இன்ச் வந்து நான் உள்ள ஃபோல்டிங்க்காக மார்க் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது ஸ்லீவோட லென்த்து நான் வந்து எல்போ ஸ்லீவ் வந்து வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு 3/4 வேணுமா, இல்லை ஃபுல் ஸ்லீவ் வேணுமா, இல்லை ஷார்ட் ஸ்லீவ் வேணுமாங்கிறது லென்த்தை வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து லென்த்து வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஆர்ம் ஹோல் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதை வந்து இந்த இடத்துல இந்த க்ராஸில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 1.5 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் ஸ்லீவ் ரவுண்டு வந்து உங்களுக்கு அதாவது ஸ்லீவ் லென்த் நீங்கள் எந்த இடத்துல வந்து மார்க் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணி அந்த ரவுண்டு வந்து மெஷர் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த இடம் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கீழேயும் வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு விட்டாச்சு. ஸோ ஸ்லீவும் வந்து மார்க் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். மேலே வந்து அந்த ஆர்ம் ஹோல் கிட்ட நம்ம ஸ்லீவோட ஆர்ம் ஹோல் கிட்ட அந்த கர்வ்ஸை வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க.
ஸோ ஸ்லீவ் வந்து முடிஞ்சிருச்சு. அந்த ஹைட்டிலேருந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் 3 இன்ச்சு வச்சு அந்த லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த ஆர்ம் ஹோல் வந்து லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு, அதாவது உள்ளே வந்து உங்களுக்கு ஷார்ட் ஸ்லீவ் வைக்கும்போது அடியில் வந்து எந்த அளவுக்கு லென்த்து வந்து துணி வேணுங்கிறத பொறுத்து நம்ம வந்து அதை மாற்றிக்கலாம். ஸோ இப்போ எல்போ ஸ்லீவ் அப்படிங்கிறப்போ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் வராது. ஸோ இப்போ நம்ம இதையும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட கட்டிங் ஒர்க் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. அண்ட் கீழே அம்பர்லா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம அதோட வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் கிளியராக. ஸோ யாராச்சும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் அதை போய் பாருங்கள். அது ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறதுனால தான் நான் இதில் வந்து அதோட கட்டிங் வந்து நான் போடலை. இதில் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெக் பேட்டர்ன் வேறு மாதிரியும் அண்ட் ஸ்லீவும் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கிறதுனால மட்டும் பாடிஸோட கட்டிங் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன். அண்ட் ஸ்லீவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் வந்து இந்த ஓப்பன் மாதிரி வச்சு நான் வந்து ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஓப்பன் வேணும் ஏன்னா ஓப்பன்னா ஃபுல்லாக ஓப்பன் இருக்காது. நம்ம சென்டரில் வந்து கிளாத் கொடுத்து பேட்ச் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து அது எந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் வேணும்னா ஓப்பன் வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வேறு மெத்தடில் கூட ஸ்லீவ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை நார்மல் ஸ்லீவ் கூட போடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை விட நீங்கள் கம்மியாக கூட வந்து இல்லை எனக்கு அந்த இடம் ரொம்ப கேப் வேண்டான்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இன்னும் கூட அந்த 1 இன்ச்சுங்கிறத வந்து குறைச்சி நீங்கள் வந்து ஒரு 3/4 இன்ச்சோ இல்லை ஒரு 1/2 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அதை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு 1 இன்ச்சு அளவுக்கு கிடைக்கும். இன்னும் அதை ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அதோட லென்த் வந்து இன்னும் அந்த அகலம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா தான் வரும். ஏன்னா 1/4 இன்ச்சு வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு போயிடும். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் வந்து அது எக்ஸ்ட்ரா வந்துடும். இப்போ நம்ம இந்த சில்க் காட்டன் கிளாத் மேலே போட்டு இதை கட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த அம்பர்லா கட்டிங் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து அதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மெஷர்மெண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து என்னை பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த அளவுக்கு ஹைட்டு என்ன ஏஜுக்கு வந்து நம்ம இந்த போடலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறது என்ன ஏஜ் வந்து நீங்கள் இதை வந்து மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கீங்க, என்ன ஏஜுக்கு வந்து நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கேட்குறீங்க. ஸோ அதுக்காக சொல்லிடுறேன். இது வந்து என்னோடய மெஷர்மெண்ட்டு. சேம் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட குழந்தைங்களுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே அதே தான். ஹைட்டு தேவைப்படும், செஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஹிப்புக்கிட்ட வந்து மெஷர்மெண்ட் எடுப்போம். அண்ட் அதுக்கப்புறமா ஷோல்டர், அதுக்கப்புறம் ஸ்லீவ் ரவுண்டு, ஆர்ம் ஹோல், நெக் மெஷர்மெண்ட்டு, இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து மெயினாக தேவைப்படும். ஸோ ஸ்லீவும் வந்து நம்ம மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணியாச்சு. ஸோ இதோட ஸ்டிச்சிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில்